மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்துல உயிரிழந்திருக்காரு. 2025 ஜூன் மாதம் ஏர் இந்தியாவினுடைய 171 அப்படிங்கிற விமானம் குஜராத்ல விபத்துக்குள்ளாகி 241 பேர் அதுல உயிரிழந்தாங்க. இந்த இரண்டு விமான விபத்துகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுல சில வேற்றுமைகள் இருக்கு, சில வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்னு, ஏர் இந்தியாவுடைய விமானம் ஒரு கமர்ஷியல் விமானம், அதுல அதிக பயணிகள் ஏற்றி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அஜித் பவார் பயணிச்சது ஒரு பிரைவேட் ஜெட், அவருடைய தனிப்பட்ட தேவைக்கான ஒரு விமானமாக இருக்கு. இதை தாண்டி ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஏர் இந்தியாவினுடைய அந்த விபத்தையும் அஜித் பவாருடைய விமான விபத்தையும் வேறுபடுத்தி காட்டுது. அந்த வித்தியாசம் தான் இந்த விபத்துக்கான முக்கியமான கருப்பொருளும் கூட. அது என்ன, இந்த விமான விபத்து எப்படி நடந்துச்சு, இந்த விமான விபத்து நடந்த அந்த கடைசி நிமிடங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது டிகோட் பை வெங்கட். பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். பொதுவா இந்தியாவில் அரசியல்வாதிகள், பிசினஸ்மென்ஸ், இன்னும் பல விவிஐபிகள் இந்த பிரைவேட் ஜெட்ஸை வாடகைக்கு எடுத்து தங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஜனவரி 28 அஜித் பவார் VSR வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய லியர்ஜெட் 45 அப்படிங்கிற ரக விமானத்தை அவர் தன்னுடைய பயணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 17 விமானங்கள் இருக்கு. அந்த 17மே அவங்க ரெண்டலுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் லியர்ஜெட் 45 அப்படிங்கிற விமானத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது VTSSK அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த கோட் வேர்டு நான் அடிக்கடி இந்த வீடியோ சொல்றேன், அதுக்காக தான் இப்பயே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, அஜித் பவார் எதுக்காக இந்த பிரைவேட் ஜெட் மூலமாக பயணம் மேற்கொண்டாரு, அவருடைய பிளான் என்ன? மகாராஷ்டிராவில் பிப்ரவரி 5 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. அதுக்கான பிரச்சாரத்துக்காக தான் அவர் மும்பையில இருந்து பாராமதி அப்படிங்கிற தன்னுடைய கோட்டைக்கு போறதுக்காக அவர் இந்த விமானத்தை பயன்படுத்துறாரு. ஆனா பாராமதியில விமான நிலையம் கிடையாது. அருகில இருக்கிற விமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா புனேல தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆனா பாராமதியில ஒரு சின்ன ஏர்ஃபீல்டு இருக்கு. அந்த ஏர்ஃபீல்ட்ல தனியார் பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு இருக்கு. அது போக இந்த மாதிரியான பிரைவேட் ஜெட்ஸையும் அந்த இடத்துல லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால அஜித் பவார் இந்த பிரைவேட் ஜெட் மூலமாக அந்த பாராமதி ஏர்ஃபீல்டுக்கு போய் இறங்கி அங்கிருந்து பிரச்சாரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்துச்சு. இதுதான் ஏர் இந்தியாவினுடைய அந்த விமான விபத்துக்கும் அஜித் பவாருடைய இந்த விமான விபத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு நான் தொடக்கத்தை சொன்னல, அது இதுதான். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன், கவனிச்சுட்டு வாங்க. மும்பைல இருந்து பாராமதி கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. விமானம் மூலமா பயணிச்சோம் அப்படின்னா 45 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துடலாம். காலையில 8:10 மணிக்கு மும்பைல இருந்து அஜித் பவாருடைய விமானம் டேக் ஆஃப் ஆகுது. 8:18 மணிக்கு இங்க பாராமதியில இருக்கிற அந்த விமான நிலையத்தோட பைலட்டும் கோ பைலட்டும் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்கு. பாராமதி ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 30 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல இருந்து அந்த விமானிகளுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக ஒரு தகவல் சொல்லப்படுது. உங்களுக்கு ரன்வே ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னா நீங்க லேண்ட் பண்ணிக்கங்க, மற்றபடி ரன்வேல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க லேண்ட் பண்றதுக்கான கிளியரன்ஸ் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. நான் சொன்னதை நீங்க நல்லா கவனிச்சிங்களா? பாராமதி விமான நிலையத்துல விமானத்தை லேண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த இறுதி முடிவை பைலட்டே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாராமதியினுடைய விமான நிலையத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த முடிவை பைலட் கையில ஒப்படைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான வித்தியாசம் அது வருது. அது என்ன அப்படின்னா, பாராமதியினுடைய இந்த விமான நிலையத்தை ஒரு அன்கண்ட்ரோல்டு ஏர்ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா நம்ம விமான நிலையம் போனீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் உட்காந்துட்டு அவங்க தான் ஒரு விமானம் எந்த நேரத்துல தரையிறங்கணும், எந்த ரன்வேல இறங்கணும், ரன்வே கிளியரா இருக்கா, எவ்வளவு ஸ்பீட்ல வரீங்க, இங்க காத்து எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த விமானம் லேண்ட் ஆனதுக்கு பிறகு எந்த வழியாக எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இல்லாத விமான நிலையம் தான் பாராமதி. அதனாலதான் இதை அன்கண்ட்ரோல்டு ஏர்ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா பாராமதியில் இருக்கிறது ஒரு விமான நிலையம்னே சொல்ல முடியாது, அது ஜஸ்ட் ஒரு ஏர்ஃபீல்டு தான். நான் உங்களுடைய புரிதலுக்காக தான் அது விமான நிலையம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு விமான நிலையத்துக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் தேவைப்படலை. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கே கிடையாது. ஒரு சில பிரைவேட் ஜெட் வரும், அது போக அங்க இருக்கிற பயிற்சி விமானங்கள் மட்டும்தான் அங்க இருக்கு. சரி, அப்போ அதுல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்லை அப்படின்னா அஜித் பவார் பயணிச்ச அந்த விமானத்தினுடைய பயணிகளோட பாராமதி ஏர்போர்ட்ல இருந்து பேசுனது யாரு, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. பாராமதியில இருக்கிற மாதிரியான இந்த அன்கண்ட்ரோல்டு ஏர்ஃபீல்ட்ஸை தனியார் நிறுவனங்கள் தான் இயக்குறாங்க. அவங்க தான் அதை குத்தகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அவங்க ஒப்புதலும் வாங்கணும். அரசாங்கம் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஏர்ஃபீல்டை பயன்படுத்தி
மாணவர்களுக்கு பைலட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய விமானங்கள் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மாணவர்கள் அந்த விமானத்தை இயக்கி பழகிறதுக்கான ஏரியாவாக அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்பப்போ அஜித் பவாருடைய அந்த பிரைவேட் ஜெட் மாதிரி ஏதாவது பிரைவேட் ஜெட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க இதுல லேண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஏர்ஃபீல்டினுடைய பயனாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பாராமதியினுடைய இந்த ஏர்ஃபீல்டை கேர்வேர் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து குத்தகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அவங்க மாணவர்களுக்கு பைலட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பைலட் கோச்சிங் கொடுக்கறதுக்காக சீனியர் பைலட்ஸா அவங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த பைலட்ஸ் தான் எப்பவாவது இந்த மாதிரியான தனியார் நிறுவனத்தினுடைய பிரைவேட் ஜெட்ஸ் லேண்ட் ஆகும்போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த பைலட் கிட்ட ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக தொடர்பு கொண்டு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலினுடைய ரோலை தான் இங்க பாராமதி ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த பைலட் செய்வாரு. ஆனா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை பத்தின முழுமையான பயிற்சி அவருக்கு இருக்காது. அவர் பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு வர விமானத்தினுடைய பைலட் கிட்ட தகவலை சொல்லுவாரு. பேசிக்னா எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ரன்வேக்கு பார்ப்பாரு. அங்க தங்களுடைய பயிற்சி விமானங்கள் ஏதாவது இருக்கா, மாணவர்கள் யாராவது இருக்காங்களா, இல்ல நாய் பூனை போன்ற விலங்குகள் ஏதாவது அந்த ரன்வேல இருக்கா, மற்றபடி வேற ஏதாவது இடையூறுகள் அந்த ரன்வேல இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாரு. வானம் மேகமூட்டமா இருக்கா, மழை பெய்யுதா, தண்ணி தேங்குதா, இந்த மாதிரியான தன்னுடைய கண்ணுக்கு விசிபிளா தெரியிற விஷயங்களை மட்டும்தான் அவரு வர விமானத்தினுடைய பைலட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மற்றபடி டெக்னிக்கலான டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது. அந்த டெக்னிக்கலான டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற இறுதி முடிவு எடுக்க வேண்டியது வர விமானத்தினுடைய பைலட் கையில தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பாராமதியில இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்றாரு, ரன்வே கிளியரா இருக்கு, விண்டு வெதர் எல்லாம் கிளியரா இருக்கு, உங்களுக்கு ரன்வே 11 பார்வைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க லேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எடுத்து அஜித் பவர் போன அந்த பிளைட்டினுடைய பைலட் என்ன பண்றாரு, 2 ரவுண்ட் அடிக்கிறாரு. இதுக்கு பேர் லூப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரவுண்ட் அடிச்சு அந்த ரன்வே எங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் பாத்துக்கிறதுக்காக இந்த லூப்பை பண்றாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ரன்வே சரியா கண்ணில் தட்டுப்படலை. அந்த இன்ஃபர்மேஷனை தரைக்கு சொல்லிடுறாரு, எனக்கு ரன்வே 11 தட்டுப்படலை, அதனால நான் கோ அரௌண்டை சூஸ் பண்றேன்னு ஒரு பதில கொடுக்குறாரு. கோ அரௌண்ட்னா என்ன அப்படின்னா, சரியான வெதர் கண்டிஷன் இல்லைனாலோ, இல்ல ரன்வே சரியான பார்வைக்கு தெரியல அப்படின்னாலோ, இல்ல ரன்வேல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு பைலட்டுக்கு தெரிஞ்சிருச்சுனாலோ அவரு தரையிறங்காம திரும்பவும் வானத்துல வட்டம் அடிக்கிறதுக்கு பேரு தான் கோ அரௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கோ அரௌண்டை எடுத்து திரும்பவும் வானத்துல வட்டம் அடிக்கிறாரு அஜித் பவாரனுடைய அந்த பிளைட்டினுடைய விமானி. கொஞ்ச நேரம் கழிச்சு ரன்வே 11 உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தரையில இருந்து திரும்பவும் விமானி கிட்ட கேட்கறாங்க. அப்பவும் எங்களுக்கு தெரியல, நாங்க வட்டம் அடிச்சுட்டு தான் இருக்கோம், ஒருவேளை தெரிஞ்சா உங்களுக்கு உடனடியாக சொல்றோம் அப்படின்னு விமானி தரப்புல இருந்து சொல்லப்படுது. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு ரன்வே 11 தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விமானி தரப்புல இருந்து தரைக்கு தகவல் சொல்லப்படுது. அதை எடுத்து 8:33க்கு நீங்க விமானத்தை ரன்வே 11ல தரையிறக்கிக்குங்க அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸை கொடுக்குறாங்க. ஆனா அந்த கிளியரன்ஸுக்கு விமானி தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஆனா கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட 1 நிமிஷத்துக்கு பிறகு, அதாவது 8:34க்கு ஓடுதளத்துல இருந்து 100 மீட்டருக்கு முன்னாடியே விமானம் விழுந்து நொறுங்கி வெடிச்சு செதறுது. இதுல நம்ம 2 முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஒன்னு, தரையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த அந்த பைலட் மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது அரசினுடைய அறிக்கையின் மூலமாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த ஓடுதளத்துல விமானம் இறங்கும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு வேணா அந்த இன்ஸ்ட்ரக்டர் பொறுப்பாக இருக்கலாம். ஆனா விமானம் ஓடுதளத்துக்கு முன்னாடியே விபத்துக்குள்ளாகி இருக்கு. ஸோ பாராமதி ஏர்ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுடைய தவறு இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு. 2வது விஷயம் தான் விமானத்தினுடைய ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச். நம்ம இந்த விபத்து பத்தி சில பைலட்டுகள் கிட்ட கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட விமானத்தை இயக்கிய விமானிகள் ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை சரியா பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல, அதனால இந்த விபத்து நடந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச்னா என்ன? ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு விமானம் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி அந்த விமான நிலையத்திலிருந்து 1000 அடி உயரத்துல அந்த விமானம் இருக்கும்போது விமானத்தினுடைய வேகம், விமானத்தினுடைய உயரம், எவ்வளவு ஸ்பீட்ல எவ்வளவு நிமிஷத்துக்கு எத்தனை அடி அந்த விமானம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இறங்கிக்கிட்டு இருக்கு, விமான ஓடுதளத்துல இருக்கிற அந்த சென்டர் லைனோட இந்த விமானம் சரியாக மேட்ச் பண்ற மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பல்வேறு காரணிகளை இந்த ஸ்டெபிளைசர் அப்ரோச்சின் கீழே அவங்க செக் பண்ணணும். அப்படி இல்லை, ஏதாவது டிவியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதை கோ பைலட் அந்த பைலட்டுக்கு தெரிவிக்கணும், அதை சரி பண்ண சொல்லணும். பைலட் உடனே அதிகபட்சம் ஒரு 10 செகண்டுக்குள்ள இதை சரி பண்ணலை அப்படின்னா கோ பைலட் விமானத்தை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து விமானத்தை திரும்பவும் டேக் ஆஃப் பண்ணி வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் இந்த ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச்சினுடைய ரூல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸ்டெபிளைஸ்ட் அப்ரோச்சை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரம் வந்திருக்கலாம். ஃபிளைட் ரேடார் 24 அப்படிங்கிற அந்த இணையதளத்துல போய் இந்த ஃபிளைட் எப்படி பயணிச்சுது, எப்படி லேண்ட் ஆச்சு, எவ்வளவு ஸ்பீட்ல பயணிச்சுது அப்படிங்கிற சில தகவல்கள் நமக்கு இருக்கு.
அதுல இந்த விமானம் 183 நாட்ஸ் அப்படிங்கிற அந்த வேகத்துல தரையிறங்க முயன்றதாக ஒரு தகவல் வருது. ஆனா இதை அரசாங்கம் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட டேட்டாவாக வெளியிடல. அப்படி ஃபிளைட் ரேடார் 24 சொல்றது உண்மையான தகவலா இருக்கும் பட்சத்துல அது ஓவர் ஸ்பீடுன்னு சொல்றாங்க நம்ம பேசின விமானிகள். கிட்டத்தட்ட 106 நாட்ஸ் வேகத்துல தான் இந்த குறிப்பிட்ட விமானம் பயணிச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விமானத்தினுடைய அளவையும் பொறுத்து இது வேறுபடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது லேண்டிங் டைம்ல ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால விமானியால இந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம விமானம் விபத்துக்குள்ள ஆச்சா அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு வலுவாக ஏற்படுது. இந்த விமானத்தினுடைய பைலட் சுமித் கபூர் 15,000 மணி நேரத்துக்கு மேல விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்ட ஒரு மூத்த பைலட். அவங்களோட கோ பைலட் ஷாம்பவி பதக் 1500 மணி நேரம் விமானத்தை இயக்கியிருக்காங்க. இவ்வளவு அனுபவம் வாய்ந்த பைலட்ஸுக்கு இந்த ஸ்டெபிலைசேஷன் அப்ரோச்சை பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதான்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல இவ்வளவு அனுபவம் வாய்ந்த மூத்த பைலட்டுகள் தான் இந்த மாதிரியான தவறுகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி விமானிகள் தரப்புல சொல்லப்படுது. அப்படி என்ன தவறுன்னு கேட்குறீங்களா? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரியான அன்கண்ட்ரோல்டு ஏர்ஃபீல்டில் பைலட் தான் இறுதி முடிவு எடுக்கணும். அதனால இந்த குறிப்பிட்ட பைலட்டுக்கோ இல்லை பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டுகளுக்கோ ரன்வே தெரியல அப்படின்னா அதுல சிலர் நேரடியாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ரன்வே தெரியுதா அப்படின்னு பார்ப்போன்னு அதே ஸ்பீட்ல க்ளோஸ்ல போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் போது தான் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருதுன்னு சொல்றாங்க பைலட்டுகள் வட்டாரத்துல. இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல இந்த மாதிரி சீனியர் பைலட் செஞ்சும் போது அது அவங்களுடைய சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் ஆகி நிறுவனம் தரப்புல இருந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் நீங்க ஃபிளைட்டை இயக்கக்கூடாது, உங்களுக்கு அனுபவமே இருந்தாலும் நீங்க ரூல்ஸை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஆனா அஜித் பவார் பயணிச்சது ஒரு பிரைவேட் ஜெட் அப்படிங்கிறதுனால அங்க இந்த மாதிரியான கண்காணிப்பு எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அதனால கூட அந்த விமானி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் ரன்வே தெரியுதான்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விமானிகள் வட்டாரத்துல. அதெல்லாம் சரி, இந்த பைலட் ரன்வே தெரியுதுன்னு தானே சொல்லியிருக்காரு, இதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கணும். கரெக்டு தான், அவர் தெரியுதுன்னு சொன்னது ஒருவேளை பொய்யாக இருந்துச்சுன்னா ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா திரும்பவும் அவர் விமானத்தை வட்டமாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போச்சுன்னா நேரம் அதிகமாகுது, ஃபியூயல் அதிகமாகுது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவை அந்த விமானி எடுத்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பொறுமை இல்லாத விமானிகள் இந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்றாங்க விமானிகள் வட்டாரத்துல. இது போக ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது போன்ற பிரைவேட் ஜெட்ஸை பெரும்பாலும் அரசியல்வாதிகள், பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங்க்கு போகவோ தங்களுடைய அவசர வேலைக்காகவோ தான் பயன்படுத்துவாங்க. மேக்சிமம் டைமை சேவ் பண்றதுக்காக தான் அவங்க இந்த பிரைவேட் ஜெட்ஸையே பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஜெட்ல போகும்போது அந்த ஜெட்டால தரையிறங்க முடியாம ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த அரசியல்வாதிக்கோ இல்லை அந்த பிஸ்னஸ் மேனுக்கோ டைம் ஆகிட்டே போகும். அந்த நேரத்துல ஏதாவது பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு பயணிகள் தரப்புல இருந்தும் சில அழுத்தங்கள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அழுத்தம் நேற்று எதுவும் கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு தெரியல. இந்த தகவல் எல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு ஃபிளைட்டினுடைய கருப்பு பெட்டியில என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெளிவாக தெரியும். சரி, விமான விபத்துக்கு விமானியினுடைய அந்த கவனக்குறைவு ஒரு காரணமாக இருக்கலாம், அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். தொழில்நுட்ப கோளாறுனால இந்த விபத்து நடந்திருக்குமா? இந்த விமானம் உண்மையாகவே பறக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு விமானமாக இருந்துச்சா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. லியர்ஜெட் 45 அப்படிங்கிற அந்த விமானம், குறிப்பாக VTSSK அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட விமானம் செப்டம்பர் 2025 தான் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. டிஜிசியை ஆய்வு பண்ணி அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட் செப்டம்பர் 2026 வரைக்கும் வேலிடாக இருக்கு. அதனால அந்த விமானத்தினுடைய பறக்கும் தகுதியில எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விமானத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சா அப்படின்னா அதை பத்தி எந்த விதமான கம்யூனிகேஷனும் விமானி தரப்புல இருந்தே கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்கலை. ஸோ முதல் கட்டமாக இதுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான அறிகுறி தெரியல அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதே நிறுவனத்தினுடைய லியர்ஜெட் 45 ரக விமானம் ஒன்று செப்டம்பர் 2023 மும்பையில தரையிறங்கும் போது ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கு. லக்கீலி அதுல யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. அந்த விமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி டிஜிசிஏ அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 2023 நடந்த ஒரு மைனர் ஆக்சிடென்ட்டே இன்னும் அவங்க விசாரிச்சு முடிக்கல அப்படின்னா சமீபத்துல குஜராத்தில் நடந்த ஏர் இந்தியா 171 போயிங் 7877 அந்த விமானத்தினுடைய விபத்தை இவங்க எப்போ விசாரிச்சு முடிப்பாங்க அப்படின்னே தெரியல. இது வரைக்கும் அந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லல. 241 பேருனுடைய உயிர், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி
பாதிக்கப்பட்ட தரப்புலையும் சரி, என்ஜிஓக்கள் தரப்புலையும் சரி உச்சநீதிமன்றத்துல மனு போட்டிருக்காங்க. விரைந்து விசாரிச்சு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்ட்டு. குறிப்பா அந்த பைலட்டினுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் தெளிவான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்காததன் மூலமாக ஊகமாக பைலட் மேலதான் தப்பு இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. நம்ம வீடியோவிலுமே பைலட் மேல தவறு இருக்கு அப்படிங்கிற காரணம் தான் பிரதானமாக நம்ம சொல்லியிருக்கோம். இதை சொல்றதன் மூலமாக நம்ம தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறைக்கவோ, இல்ல விமான நிறுவனத்தின் மேல ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அதை மறைக்கவோ, இல்ல யாரையும் காப்பாற்றவோ முயற்சிக்கல. டிஜிசிஏ, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில இருக்கிற தகவலின் அடிப்படையில நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசினதுல இப்படி நடந்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இது முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த ஒப்பீனியன் தானே தவிர இது இறுதி முடிவு கிடையாது. விமானத்தினுடைய கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கு. அதுல பதிவாகி இருக்கிற தகவல்களின் அடிப்படையில இன்னும் விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவங்க இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க. அந்த விசாரணையின் முடிவுல தான் யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.